இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கடந்த ஆண்டு நடந்த பீகார் சட்டசபை தேர்தலுக்கு முன் அங்கு எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டது. இரட்டை பதிவு, நிரந்தரமாக வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்தோர், இறந்தவர்கள் என மொத்தம் 65 லட்சம் பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன. ஆட்சேபனைகள் தெரிவிக்க அவகாசம் வழங்கப்பட்டு அதன் மீதான விசாரணைக்கு பின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. பீகாரை தொடர்ந்து தமிழகம், கேரளா, புதுச்சேரி, குஜராத், ராஜஸ்தான், லட்சத்தீவு உட்பட 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணி துவங்கியது. இந்நிலையில் தமிழகம், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் தவிர 9 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணி முடிந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகிவிட்டது. அதில் குஜராத்தில் 68 லட்சம், மத்திய பிரதேசத்தில் 34 லட்சம், ராஜஸ்தானில் 31 லட்சம், சத்தீஸ்கரில் 25 லட்சம், கேரளாவில் 9 லட்சம், கோவாவில் 1,27,000, புதுச்சேரியில் 77,000, அந்தமான் நிக்கோபாரில் 52,000, லட்சத்தீவில் 206 வாக்காளர்கள் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. இரட்டை பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதோர் ஆட்சேபனை தெரிவித்து விண்ணப்பிக்க கால அவகாசம் தரப்பட்டது. அதன்பின் களப்பணியாளர்கள், அதிகாரிகள் நடத்திய விசாரணைக்கு பின் இறுதி வாக்காளர் பட்டியல் சமீபத்தில் வெளியானது. அதன்படி மேற்கண்ட 9 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணிக்கு முன் 21,45 லட்சம் வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்பொழுது அந்த எண்ணிக்கை 19.75 குறைந்துள்ளது. இன்று தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் இம்மாத இறுதியிலும், உத்தரப்பிரதேசத்தில் ஏப்ரல் மாதமும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளது.